யோ நீ யாரியா? நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிகாரா? நீ நானும் படிச்சேன் சார். நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல நான் ஆனா அதை சொல்றேன். ஏதான் சொல்றேன், அதை நான் தப்பு சொல்லல. நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த கல்வி, அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டியன் ஸ்கூல்னு சொல்றீங்க? என்ன வெள்ளக்காரன் வந்த அப்புறம் இந்த கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. யோ நீ யாரியா? நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிகாரா? நீ யோ நீ நான் பேசுவியா? நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ அவரை நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகைக்காரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் பேசுறேன். கிறிஸ்துவ மதம் எந்த கோயில கட்டிச்சு, எந்த ஸ்கூல்ல கட்டிச்சுன்னு சொல்லுங்க. பேர் வச்சிருக்குது. சொல்றேன் நான் என்ன பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ. நான் இதுவரைக்கும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் கூட. ஆனா அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதா இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு. வெள்ளக்காரங்கிறது இடம் கொண்டு வந்தானே. அப்புறம் அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்ப இது எது இந்த கவர்மெண்ட் யாரு? இந்து மதமே இல்ல. இங்க நான் மதமே சொல்லல. என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இல்ல இது இந்து இல்லங்க, இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவுமே அரசு கொடுத்த பணம் தான், அரசு கொடுக்க சம்பளம். அதுலதான் நம்ம டயலாக் வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன். அரசு தான் சொல்லியிருப்பேன். யாருடைய தனிப்பட்ட இதுல இல்ல. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இல்ல சுதந்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி வேண்டாம் இல்லங்கிறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல இருங்க. பள்ளி இல்ல நீங்க சொல்றது நம்ம ஊர் பாதர்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளக்காரன் அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? என்ன எப்ப சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க, யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. என் மண் சார்ந்து ஏங்க அவரே இங்க பிழைக்கத்தானே வராங்க. அவங்க ஒரு வியாபாரம் சந்தை வராங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எங்க இருந்து பணத்தை கொண்டு வந்துருப்பாங்க? அது கொடுத்துட்டு அதே முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதே நான் அதுக்கு தவறு நான் திருத்திக் கொள்ள கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல இல்ல சார், இந்த படம் இல்ல அது நம்ம அது நீங்க உங்களுடைய இது. நான் அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் இல்ல. இந்தியா சுதந்திரம் அடைக்கு முன்னா பச்சைப்பா காலேஜ் யார் கட்டினா? பச்சையப்பன் கல்லூரி யார் சார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? எனக்கு பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். நான் எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சார், யாருமே நான் வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணலாம் சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் என் மக்களுக்கு அறிவுக்காக. எல்லாம் கொண்டு போல என்ன? நானும் படிச்சேன் சார். நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல ஆனா அதை சொல்றேன். ஏதான் சொல்றேன், அதை நான் தப்பு சொல்லல. நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த கல்வி, அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டியன் ஸ்கூல்னு சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? அப்போ 54 முன்னாடி 53 சார். 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்கள்ல தமிழே கிடையாது சார். மிஷினரி கிடையாது சார். மிஷினரி கிடையாது. ஒரு வெள்ளக்காரோட அந்த அப்ப வெள்ளக்கார அது ஆமா சார். அப்ப என்ன கல்வி? அப்ப அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன். அங்க நான் அது படத்துல வச்சிருப்பேன். இங்க இல்ல குருகுலங்க. அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு சார். எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அம்மா, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்க ஆட்சிக்கு 90 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார், ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டுல திருநெல்ல போய் அவங்க வீட்டுல போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்ப சில இடத்துல இல்ல அது எல்லா இடத்துலயும் சார். நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்களா? பார்ப்பன இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பன இருக்கிற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்ப மத்தவங்க கத்துக்கிட்டு தானே எப்படி படத்துக்கு வாங்க? மன்னிக்கணும் சார். ஐயா கேட்ட எனக்கு இல்ல
சார் தயவு செய்து படத்தை பத்தி கேளுங்க. படத்துல உள்ள கதைகள் உங்களை வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு லவ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெண் வந்து பாத்மியாங்கிற ஒரு பெண்ணு, சின்ன தமிழ் செல்வி வந்து பாத்மியா மாறி அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா அவ இங்க ஒருத்தர் காதலிக்கிற சின்ன வயசுல, அப்புறம் அவன் பிடிக்காத வாழ்க்கைக்கு போறா, மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கை சார் இந்த கதை. வேற இதுல எதுவுமே கிடையாது. அதனால படத்தை பத்தி கேளுங்க. படம் நல்லா இருக்கு உண்மையிலே. அதாவது எல்லா மதங்களையும் ஈக்குவலா படுத்தி கடைசியில புராதனது யாருன்னு தெளிவா சொல்லிருக்கீங்க. நல்லா இருக்கு. நன்றி. சின்ன பேர் ஏதாவது நன்றிங்க. அதாவது எல்லா பத்திரிகை பிரஸ் மீட்லயும் படம் பிரஸ் மீட்ல அண்ணன் பிரச்சனைக்கு ஆளா இருப்பாரு. அண்ணன் ஆதரிச்சிருக்காப்ல அந்த படத்தை. எல்லாம் நெத்திங்கிறது அதான் அடையாளங்கிறேன் நான். அதை ஒரு இந்து நீங்க சொல்லாதீங்க. அது பெரிய சயின்ஸ் இருக்கு அதுல. அவர் தமிழர், பெருந்தமிழர், கல்வி கொடுத்தாரு. எந்த காமராஜர் கல்வி கொடுத்தது நீங்க சொல்றமா இல்லையா? சரி, படத்தை பத்தி பேசுங்க. நீங்க குலசாமின்னு சிவலிங்கத்தை காட்டிருக்கீங்கல்ல, எந்த ஒரு தமிழருக்கும் சிவலிங்கம் வந்து குலசாமி இல்ல. நான் எங்க சிவலிங்கம் குலசாமின்னு சொல்லவே இல்லையா? பரமசிவன், அதாவது ஒரு மனிதன், பரமசிவன்ங்கிற ஒரு மனிதன், அவன் சாமி ஆயிட்டான். அந்த பரமசிவன் அப்படிங்கிறது வந்து வடமொழிக்காரனுக்கு தான். யார் சொன்ன? சரி, வடமொழி எந்த மொழி? சரி, நான் ரொம்ப விவாதம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன். அல்ல வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன். வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. வடமொழி எந்த மொழி? வடமொழி எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வடமொழியே சொல்லிவிட்டான். வடமொழின்னு ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அங்கங்க தாய்மொழி இருந்ததை தவிர வேற ஒருக்கு வடமொழி கிடையாது. உயிர் மொழி தமிழ். அப்புறம் வடமொழி எப்படி வரும்? அப்புறம் எப்படி வடமொழி? இந்தி உருவாக்கப்பட்டது. ஆமா, நான் எடுத்துக்கிறேன். தமிழ் தான். ஆமா, இன்னைக்கு பாருங்க, அதை கூட பேச முடியாம கமல் பாருங்க. கமல் சாருக்கு அவ்வளவு பிரச்சனை. தமிழ்ல பிரச்சனை. யாரா அத எல்லா இடமும் அவரு இல்ல இன்னைக்கு உறுதியா இல்ல, அனாதையா நிக்கிறாரு. திராவிடம் கைவிட்டுருச்சு, ஆரியம் கைவிட்டுருச்சு. அவரை அனாதையா நிக்கிறாரு. எங்க உறுதியா நிக்கிறாரு? அவர் அனாதையா நிக்கிறாரு. இவரே திராவிடம்னா இந்தியா கூட்டி அவர் ஆதரிச்சுக்கும். படத்தை பத்தி பேசுங்க. அது நான் படிக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டது ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். எங்க இதுலயே கிறிஸ்டின் சொந்தக்காரங்க தோத்துறோம்மா அது அவங்க இல்ல காசு இந்த படத்தில் கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்ல, அதாவது என்ன, வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்துதான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இப்ப இன்னைக்கு எங்க ஊர்ல மதம் மாறாத இருக்கதான் செய்றாங்க. அந்த படத்தை பத்திய அந்த கதை தான் இது. யோ நீ யாரியா நீ நவரியா? நீ பத்திரிகாரா? நீ நான் பேசுவியா? நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ, அவரை நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகாரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் பேசுறேன். பத்திரிகையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவரை நீங்க இல்ல முரண்பாடு எங்க நான் இப்ப பேசினேன்ல, வெள்ளைக்காரன் வந்தான், பால் பவுடர் கொடுத்தான், வேலை கொடுத்தான், மதம் மாத்தினான். உண்மையா இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டுல பிச்சை எடுத்து கொடுத்தான். அதனால நீங்க வந்து அது இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒண்ணுதான். கெஞ்சுறது அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் சொன்னது. சரி, படத்தை பத்தி பேசுவோம். இந்த படத்தை பொறுத்து சார் பேசிட்டு இல்ல எங்க ஊர்ல TDTA பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் TDTA அது அந்த அதாவது புராட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்த பிஷப் திருநெல்வேலி பூனியா பெரிய
நான் சொல்றது கேளியா. பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையை அவர் காமிச்சிருக்காரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பாதிச்ச என்னை கிராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதை பார்த்தேன். நல்லா இருந்து படம். நன்றி சார், நன்றி சார். அதுவும் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அது பேயாவும் நல்லா பண்ணியிருக்கு, அதேமாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவரு கூட மலையாள சாயலில் இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லணும். சுகுமார் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன்.